பூண்டு பேஸ்ட் இல்லாமல் கம கமன்னு ஒரு நெய் சோறு ரெசிபி பிரியாணிக்கே டஃப் கொடுக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். இது பிக்னஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ஒரு குயிக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கடாயில் 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாயில்டு ரைஸ் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா நறுக்கி போட்டு இதோட நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இதோட கிளறி விடுங்க. அந்த ரைஸு கொஞ்சம் இந்த நெய்யோடு சேர்த்து வறுபடட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் சுகர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு 3 விசில் விட்டு கணக்காக எடுத்திங்கன்னா சூப்பரான நெய் சோறு ரெசிபி ரெடி ஆகிடும். இது எந்த சைடிஷோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.